எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் என் ஏலியன் அப்படிங்கிற ட்ராமாவோட 7வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே 6 பார்ட் அப்லோட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் என் ஏலியன் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக புரியும். ஓகேவா? சரி, நம்ம இந்த 7வது பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கொடுத்து ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ அவங்க நம்ம 7வது பாட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம போன பார்ட்டில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்போம். இந்த பார்ட்டில் அதுதான் பண்ணுறான். நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணதில்ல, அந்த பொக்கேவை ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்கல, தூக்கி போடுறியான். அதுவும் நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறாங்க. கொடுத்து போட்டு நாளைக்கு நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. அதுக்கு நம்ம ஹீரோயின் இவங்களெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃப்ரீ இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்டே ஹீரோ என்ன இப்படி நடிக்கிறா அவனுக்கே தெரியுது. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாப்புல. வெளியே நம்ம பிஏ தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா இவன் போன வேகத்தில் வரியான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் எவ்வளோ வேகமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு, என்னடா போனேன் பக்கையோ கொடுத்தேன் பேசினேன் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சார் எப்போயுமே இவ்வளோ அவசரமாக இருக்கக்கூடாது சார், லவ் மேட்டர் ரிலேஷன்ஷிப்லலாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் சார். என்னடா சொல்கிற, இப்போ நான் என்ன திரும்ப போய் வாங்கிட்டு பக்கியோ அப்படின்னு கேட்டால், இல்லை சார் இனிமேல் பொறுமையாக இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் நம்ம பிஏ. இப்போ நம்ம கத்தீஜாவை தான் காட்டுறாங்க. நம்ம கத்தீஜா வந்து ஹீரோ மீட் பண்ணணுன்னு ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். ஆனால் அங்கே ஹீரோ இல்லை மேடம் அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. நான் இருந்து வெயிட் பண்ணியே பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி ஹீரோட கேபின்குள்ளே நம்ம கத்தீஜா போகிறா. அங்கே நிறைய விஷயத்த நோட் பண்ணுறா. அங்கே ரொம்பவே ஒரு விசித்திரமாக இருந்தது. அங்கே ஒரு டிக்கெட் இருக்குது, பொருட்காட்சிக்கு போகிற மாதிரி 2 ஸ்பேஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம கதிஜா நினைக்கிறா, நமக்காக தான் ஹீரோ எடுத்து வச்சுருப்பான் போல். அப்போ நாளைக்கு நானும் ஹீரோவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவளாக சந்தோஷப்பட்டுக்கிறா. கரெக்டாக இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துடுறான். ஓ நீயா வா வா அப்படின்னு சொல்கிறான். நம்ம கத்திஜா எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த எக்ஸிபிஷனோட வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அந்த டாக்குமெண்ட்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சப்மிட் பண்ண தான் வந்திருக்கா. அப்போ ஹீரோவும் அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். நீ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக காசை பே பண்ணிட்டேன்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் ஒரு காசே இல்லைன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அந்த டிக்கெட் இருந்து பார்த்துட்டு, நாளைக்கு நான் ஃப்ரீ தான் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு நம்ம கத்திச்சா கேட்கல. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் நாளைக்கு ரொம்பவே பிஸி, அவள் இன்னொரு நாள் எப்போ போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம கத்திச்சாவும் ஓகே, ரொம்பவே மனசு சங்கடப்படுறது. ஏன்னா நம்ம விட்டுட்டு வேறு பொண்ணு கூட போகலான்னு பிளான் பண்ணுற ஹீரோ. இதை தெரிஞ்சுக்கிச்சு கத்திச்சாக்கு என்ன பண்ண முடியுது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நான் இங்கேருந்து கிளம்புற ஹீரோ, இன்னொரு நாள் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்திஜா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. கொடுத்த பொக்கையில் நல்லாவே வாசம் வருது, மோந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோ கொடுத்த பொக்கையில், இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை எடுத்து குப்பையில் போட்டுறாங்க. பூ என்ன பண்ணுச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு திரும்ப பொக்கையை எடுக்கலான்னு போகிறாங்க நம்ம ஹீரோயின். அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக நம்ம தம்பிக்காரன் என்ட்ரி. தம்பிக்காரன் உள்ளே வந்தாரியான். தம்பிக்காரனை பார்த்தோன்னே, நீ இவன் எதுக்கு இந்த வரியா அந்த டைமில் அப்படின்னு கேட்குறான் ஹீரோ. இந்த நேரத்தில் நம்ம சாயும் கடையில் இல்லை, மத்தியானம் தான் வருவாங்க போல். நம்ம தம்பிக்காரன் சொல்கிறான், அன்றைக்கி நீ கடையில் ஒன்று தொலைஞ்சிருச்சு நீல அந்த கம்பெனியில். ஆமாம் தொலைஞ்சிருச்சுன்னு. இப்போ அதுக்கு என்ன, அதை நான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணலான்ருக்கேன் என்னோடய ட்ராயிங்கில். அது உண்மையுமே வந்துச்சுன்னா அதை பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சூப்பரான ஒரு ஐடியா கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. நீ சொல்கிறீல அது எப்படி இருக்கும்னு சொல்லு அப்படின்னு நம்ம தம்பிக்கார சொல்லல. அது ஒரு கல் தான், ப்ளூ கலரில் இருக்கும், குட்டியாக இருக்கும், அதுக்கு கீழே ஒரு டாலர் மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் சொல்ல நம்ம தம்பிக்காரனும் ட்ரா பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம பிஏ இருக்கான். நம்ம ஹீரோ திடீர்னு வந்து உடனே ஒரு 1000 காஃபி ஆர்டர் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் கடையில் அப்படின்னு சொல்கிறான். நம்ம பிஏவும் எதுக்குன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கான். எதுக்கு சார் திடீர்னு 1000 காஃபின்னு சொல்ல, இல்லை இந்த டைம்லலாம் உங்களுக்கு ஆர்டரே வராதுடா. ஸோ நம்ம ஆர்டர் கொடுத்தா அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு நம்ம ஹீரோயினில் இங்கேருந்து தேங்க்ஸ் சொல்லுவாள் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறான் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக. சரி நீ ஆர்டர் போட்டுரு, நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பிடுறான். நம்ம பிஏ எப்படி தான் இந்த பணக்காரங்களாம் இப்படி யோசிக்கிறாங்களோ, செமையான மூலப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் அந்த டிராயிங்கை அந்த தம்பிக்காரன் முடிச்சுட்டாங்க. போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த கல் மாதிரியே இல்லைங்க, ஏதோ ஒரு ரவுண்டில் இருட்டில் லைட்டாக நீல கலரில் இருக்குது. ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நான் கல்லரசனவே காடை முட்டையாக வச்சுருக்கான்னு. ஆனால் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஃபோனில் இருந்து மெசேஜ் எடுத்து, என்ன மெசேஜ்னு நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா 1000 கப் ஆஃப் காஃபி அப்படின்னு மெசேஜ் வந்துருக்கு. ஏன்னா 1000 காஃபியா, நம்ம சாய் மேடம் வேறு கடையில் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல்
நம்ம ஹீரோயின் வந்து சாய்துக்கு வந்து ஃபோன் போட்டு பேசி பார்க்குறாங்க. நம்ம சாயும் வர முடியாது, நான் மத்தியானம் தான் வருவேன் கண்டிப்பாக அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் தான் தனியாக இருக்காங்க. எப்படி 1000 காப்பி ரெடி பண்ண போடுறாங்கன்னு தெரியாமல் இருக்கையில தான் நம்ம தம்பிக்காரர் இருக்காங்க. தம்பிக்காரன் நைஸாக சாவலான்னு பார்க்குறான். எங்கே சாவ பார்க்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தம்பிக்காரனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்க. சரி வேறு வழி இல்லை, அவன் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் தம்பிக்காரனும் 1000 கப் ஆஃப் காஃபியை ரெடி பண்ணுறாங்க. நிறையா ரெடி பண்ணுறாங்க. அப்படியே என்ன ரெடி பண்ணி அந்த கடை ஃபுல்லாக காஃபி கப்பாக தான் இருக்குது. 2 பேரும் அவ்வளோ காஃபி மேக் பண்ணி ரொம்பவே டயர்டாகி படுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ காஃபியை நான் ஒரே இடத்துல வச்சு பார்த்ததே இல்லைப்பா, நானும் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம தம்பிக்காரன் கேட்குறான், இந்த இவ்வளோ கப்பை காஃபி ஆர்டர் பண்ணது யாருன்னு. அதானே அந்த சண்டாளம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரே சாக்கு. என்னென்ன நம்ம தம்பிக்காரனுக்கு எனக்கு தெரியல. நம்ம தம்பிக்காரனும் இங்கே கூட நான் பார்க்குறேன்னு சொல்லி ஃபோனை வாங்கி பார்த்தா நம்ம ஹீரோ பேர் வருது. என்னது அண்ணங்காரன் தான் ஆர்டர் போட்டிருக்கானா, அவனுக்கு நான் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், திரும்ப அடிச்சே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரன் வந்து சரி நீயே பார்த்துக்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி தெரிச்சிட்டான். நம்ம ஹீரோனுக்கு இப்போ வேறு வழி இல்லை, அவங்க மட்டும்தான் அந்த காஃபி எல்லாத்தையும் சப்ளை பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோயினும் அப்படியே காஃபிலாம் கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டுருக்காங்க நம்ம ஹீரோட கம்பெனிக்கு. அங்கே பிஏவும் இருக்கான். நம்ம பிஏவுக்கும் நான் ஒரு கப் ஆஃப் காஃபி நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இன்னொரு கப் ஆஃப் காஃபியை கொடுத்து இதை நம்ம ஹீரோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம பிஏ யோசிக்கிறான், அந்த ஆள் இவ்வளோ பார்க்கலான்னு பார்த்தா இவன் நம்மளே தாட்டி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீயே போ, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, ரொம்பவே கால் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போடுறான் நம்ம பிஏ. வேறு வழியும் இல்லை, இப்போ நம்ம ஹீரோயின் தான் ஹீரோக்கு போய் அந்த காஃபியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் ஹீரோயினை அங்கேருந்து போகிறாங்க காஃபி கொடுக்க. நம்ம ஹீரோயின் காஃபி கொடுத்துட்டு எங்கள் கம்பெனியில் அவ்வளோதாங்க காஃபி இருக்குது, மிச்ச காசை நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், மிச்ச காசை நீங்களே டிப்ஸாக வச்சுக்கோங்க, ரீஃபண்ட்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அடுத்தவங்க காசு எங்களுக்கு எதுக்கு, அவங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், உண்மையாலுமே நான் இந்த காஃபிக்காக தான் உன்னை இதுவரையிலும் வர வச்சிருக்குன்னு நினச்சியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நீங்கள் காஃபிக்காக என்னை வர சொல்ல வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணலான்னு வர சொல்லியிருக்கீங்க கரெக்டாக அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அப்படிலாம் கிடையாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோவும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ, உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, அதுவும் இல்லாமல் நான் வீட்டுக்கு இருக்க வாசி, நான் டெய்லியும் புதுசாக விஷயத்த பார்க்குறேன், டெய்லியும் புது பேத்துக்கிட்ட பழகிறேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேப்பில் நான் எப்போ எங்கள் கிரகத்துக்கு போக வேண்டிய ஆள் தான், எப்போ வேணால் நான் கிளம்பலாம், அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உங்கள் கூடயே சுற்றிட்டு இருக்க முடியாது, டைமை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பெருசாக ஒரு ஸ்பீச் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், அப்போ உண்மையாலுமே என்னைய உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஆமான்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான். நம்ம ஹீரோ சொல்கிறான், சாரி, நான் இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னால் லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. சரி நீ இங்கேருந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே வந்து மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க, நான் உங்களை எப்போயுமே வெறுத்ததில்லை அப்படின்னு. நம்ம ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போனனால பிசியோதெரப்பிக்கு ஃபேமிலி டாக்டர்கிட்ட வந்திருக்கான் அவனோட ஃப்ரெண்டுகிட்ட. நம்ம ஃப்ரெண்டும் அவங்க வந்து கேட்குறான், நல்லா தூங்கிட்ட போல், நான் நைட்டெல்லாம் தூங்கியிருக்க அப்படின்னு சொல்கிறான். மத்தியானத்துலேருந்து நைட்டெல்லாம் தூங்கிடுவான் போல் ஹீரோ. நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி அந்த செகண்ட் பிளான் பியை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம ஃப்ரெண்டு வேறு சொல்கிறாப்புல, என்ன அப்போ அந்த பிள்ளை ஒத்துக்கலையா, நீ பிளான் பியை ஓப்பன் பண்ணலான்னு சொல்கிற, அதெல்லாம் நிறையா சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் ஒத்துக்கலை, நிறைய சைடு எஃபெக்ட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இப்போ தெளிவாக யோசிச்சுக்கோ, பாடியில் கூட நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறீங்கள, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓகேன்னு ஸ்ட்ராங்காக நிற்கிறான். சரி நான் இப்போ போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புறான். கார் எடுத்துகிட்டு வெளியே போகிற வழியில் தான் ஹீரோக்கு பின்னாடி இன்னொரு காலம் ஃபாலோ பண்ணிட்டே வருது. யார் காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஸ்டெப் மாம் வந்து உழவு பார்க்க சொன்னாங்கல்ல ஒரு ஆளை விட்டு, அவன் தான் ஹீரோ போகிற எல்லா இடத்துமே அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறான். இந்த ஃபோட்டோலாம் எதுக்குன்னு நான் இன்னொரு கடைசியாக சொல்கிறேன். அந்த சின்ன கட் பண்ணால் இங்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம பிஏ தான் ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்கான். அந்த 2 டிக்கெட் காமிச்சு இந்த நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி, இல்லை நம்ம ஹீரோயின் என்னால் வர முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நம்ம பிஏ சொல்கிறான், எங்கள் சார் வந்து ரொம்ப நல்லவர், என்ன அவர் கொஞ்சம் மென்டலாக ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் ஒன்றால் மட்டும்தான் சரி பண்ண முடியும், அதனால தான் ஹெல்ப்பை தேடி வந்தார், நீ தான் இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லல, இனிமேலாவது ஒரு தடவை மட்டும் எங்கள் சாருக்கு ஹெல்ப் பண்ணு, அவர் ப்ராப்ளம் சரியானே நீ இஷ்டத்துக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறாங்க, அவருக்கு மண்டையில் ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் மென்டலாக கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அப்படின்னு நம்ம பிஏ சொல்கிறான்.
சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஏ போயிடுறான். அடுத்த நாள் காலையில் ஹீரோட ஆஃபீஸு தான் காட்டுறாங்க. அங்கே இவ்வளோ நாள் எடுத்த ஃபோட்டோவெல்லாம் ஒரு எவிடன்ஸாக வச்சு ஹீரோட அவங்க அப்பா முன்னாடி வைக்கிறாங்க. அந்த ஹீரோ ஸ்டெப் மதரும் அவங்க தம்பியும். நம்ம ஹீரோவும் வரோம், குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அப்பா டேரெக்டாகவே கேட்டுறாரு. ஹீரோ இந்த ஃபோட்டோவெல்லாம் பாரு, என்ன இது, நான் டேரெக்டாகவே கேட்குறேன், என்னென்னு சொல்லு, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்பா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறான். நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொன்னபடி அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸ்பேஸ் எக்ஸிபிஷன், அது பொருட்காட்சி மாதிரி. அங்கே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது, பார்த்துட்ருக்காங்க. நான் மட்டும் வந்திருக்கேன்னு பார்க்குறாங்க. அங்கே ஒரு மில்கி வே மாதிரி இருக்குது. அந்த மில்கி வேவை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுது. ஹீரோட இந்த நிகழ்வுகள், அந்த மில்கி வே அந்த மாதிரிலாம் நிகழ்வுகள்லாம் நம்ம ஹீரோட நினைவுகள்லாம் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வருது. நம்ம ஹீரோயின் சீச்சி நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் பிஏ சொன்னது ஞாபகம் வருது. ஹீரோக்கு தான் ப்ராப்ளம், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினச்சாங்கன்னு தெரில, ஹீரோட ஆஃபீஸுக்கு ஓடி போயிட்டாங்க. அங்கே பிஏ என்ன மேடம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கல. நீங்கள் தானே சொன்னீங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ எங்கள் அப்பா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு, என்ன பதிலே சொல்லாமட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம ஹீரோயின் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ யாரா புது ஆள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக்கு. நம்ம பிஏ செகண்ட் பிஏவும் ஷாக்கு, நம்ம ஸ்டெப் மதரும் ஷாக்கு, அவங்க அப்பா கூட ஷாக்கு. நம்ம ஹீரோயின் நம்ம தம்பிக்காரனுக்கு நல்ல வேலை இவ வட்டா அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆமாம் நான் தான் காரணம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் நம்ம ஹீரோ சைக்காலஜிஸ்ட் கிட்டலாம் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் ஒரு பிட்டை போட்டு விட்டுறாங்க. இதை கேட்டேனே நம்ம பிஏ ஸ்டெப் மதர் செகண்ட் பிஏ எல்லாத்துக்கும் ஷாக்கு, அவங்க அப்பாவுக்காரங்க ரொம்பவே ஷாக்கு. நம்ம ஹீரோவும் அப்படி இதை வச்சு தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஆமாப்பா நான் இதை உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு பிடிக்காதுனால தான் நான் சொல்லலை அப்படின்னு நம்ம ஹீரோவும் மழுப்புறான். அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நீங்கள் கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நானே இவ்வளோ தான் சின்சியராக லவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டேன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி பார்க்க சொன்னாலும் எப்படி பார்த்து வச்சுருக்க, என்ன பண்ணுறதுன்னு உனக்கே தெரியும், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா போனோன்னே என்ன, அவங்க ஸ்டெப் வந்துட்டு போயிடுறாங்க, சைன் பிஏவும் போயிடுறாங்க. கடைசியாக நம்ம தம்பிக்காரன் தான் இருக்கான். கரெக்டான நேரத்தில் வந்துட்டு ஹீரோயின் சூப்பர் அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சொல்லிட்டு சரி எனக்கும் டைம் ஆகுது நானும் போகிறேன், இல்லைன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிக்காரனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ கேட்குறான் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஏ சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டான் அந்த பிஏ, அவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறான். அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, என்ன சொல்லுங்கள் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லல. எனக்கு நான் அப்புறமே சொல்கிறேன் என்ன பிரச்சனைன்னு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த பிரச்சனை முடிகிற வரலும் நீ நம்ம 2 பேரும் லவர்ஸாக தானே அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒத்துக்குறாங்க. சரி நடிக்க தானே போகிறோம், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கையில், அடுத்து வந்து காஸ்டியூம் தான், உன் காஸ்டியூமை பக்காவாக மாற்ற போகிறோம், ஷாப்பிங் தான் போக போகிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே சூஸ் பண்ண தெரில. அதிக காசு வர நம்ம ஹீரோட்ட இருக்கனால பார்க்குறது எல்லாத்தையுமே பேக் பண்ண சொல்லிடுறான். இந்த 4 ரிங்கும் நல்லா இருக்குது, 4த்தையும் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகுங்க. ஒவ்வொன்றும் லட்சக்கணக்கில் இருக்குது. நம்ம ஹீரோ விலையெல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் வாங்குகிறான். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஹேர் கட் செட் பண்ணி விட சொல்கிறான் நம்ம ஹீரோயின். அப்புறம் எல்லாமே மேக்கப்லாம் பண்ணிட்டு வராங்க, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சூப்பர்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஸ்னாப்சாட்டில் ஸ்டோரியாக போல ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி நம்ம இப்போ போகலான்னு சொல்லி போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் கேட்குறாங்க சரி அடுத்து என்ன பிளான் சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்லல, அடுத்து இப்போ உன்னை வீட்டில் விட்றது தான் பிளான், இப்போதைக்கு நான் உனக்கு தெளிவாக எல்லாத்தையும் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகிறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வந்து நிமிஷம் இனிமேல் தான் உனக்கு நிறையா பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும்னா இல்லைனா இப்போயே சொல்லிடு, இங்கேருந்து நான் எதோ ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல ஹீரோ, நான் என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் கன்ஃபார்ம் நான் துகந்து போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படி சொல்கிறனால. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுக்கப்புறம் யோசிக்கிறாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் கேர்ள் ஃப்ரெண்டான அப்படின்னு அவங்களே யோசிக்கிறாங்க. கீழே இருந்து குபுரி சொல்லுது, அதாவது ஆமாம் அசிஸ்டண்ட்டு நீ தான் தெரிஞ்சு தானே பண்ணுற அப்படின்னு.
நான் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணல, என் கல் மட்டும் கிடச்சிச்சுனா நான் என் கிரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. மெண்டல், இப்போ நீ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே, நீ இப்போ அந்த ஆஃபீஸுக்கு போய் நீயே அந்த கம்பெனிலேருந்து கல் ஆட்டையை போட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு பிளான் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் இந்த பிளான் நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி, காலம் வரும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. ஹீரோயின் வீட்டில் அலாமும் அடிக்குது. நம்ம ஹீரோயினும் எந்திரிச்சு அப்படியே பழுத்து கிளம்பி நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஹீரோ எதோ சொல்கிறேன்னால அதுக்கு தான் போகிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே போய் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேர்த்து ஃபோட்டோ காமிச்சு இவங்ககிட்டலாம் உஷாராக இருக்க சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான். இங்கே உட்காரு, நான் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஆள் என்னோடய அப்பா தான். அவர் ரொம்பவே அடம் பிடிப்பார். நீ என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்கவே மாட்டார். அவர்கிட்ட ரொம்பவே மரியாதையாக நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா அவர் ரொம்பவே பிடிவாதக்காரர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அடுத்ததாக இருக்கிறது எங்கள் அப்பாவோட 2வது ஒய்ஃப், அதாவது என்னோடய ஸ்டெப் மதர் தான். இவங்க ரொம்பவே வில்லங்கமான ஆள். உங்ககிட்டலாம் ரொம்ப வச்சுக்காத. இவங்க எதாவது பேசினா கூட நீ அவ்வளோக்கா பேச அமைதியாகவே இரு. அதான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் ஓகே அப்படின்னு மண்டையாட்டுறாங்க. அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தம்பிக்காரன் தான். நம்ம தம்பிக்காரன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இது தம்பிக்காரன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அவனை நீ லவ் பண்ணாமல் இருந்தாலே சரி தான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ரொம்ப மூஞ்சி கோணிட்டு போகுது, என்ன இப்படி சொல்கிறான்னு. அடுத்ததாக இருக்கிறது ஹீரோட செகண்ட் பே தான். இவர் கூட நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், இவர் நல்லவர் தானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், எங்கள் குடும்பத்தில் என்னையை தவிர வேறு யாருமே நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இவர்கிட்டயும் அவ்வளோவா வச்சுக்காதா, இவரும் அந்த ஸ்டெப் மதரோட தம்பி தான், அவங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். அதனால் இவர்கிட்டயும் கொஞ்சம் பார்த்தே இருந்துக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறோம். நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சரி நம்ம அந்த கல் எடுக்க நமக்கு இந்த கம்பெனியில் தான் வேலை இருந்தால் ஈஸியாக போயிடலாமே. சரி நம்ம இந்த கம்பெனியில் வேலைக்கு கேட்டு பார்க்கலாம் ஹீரோட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே திடீர்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா ஹீரோ அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்னா, இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை போட்டுத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவால் மறக்க முடியுமா, ஹீரோயின்னு ஒரு வேலை வேணும்னு கேட்டால் அவ்வளோதான். நம்ம ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். இங்கே வேலைக்கு சேரணும்னா அங்கேருந்து வேலையை விட்டு நிற்கணும். இது சாய்கிட்ட போய் சொன்னால் இவ்வளோ நாள் தொட்டு கூட பார்க்காத சாய் இன்றைக்கி கட்டி பிடிச்சி பார்த்து போயிட்டு வாமா, என்னை எல்லாம் மறந்துடாத, ஏதாவது லீவு கிடச்சா இங்கே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக தான் ஹீரோயினை அனுப்பி விடுறாங்க நம்ம சாய். அந்த சீனை கட் பண்ணால் நம்ம கத்திஜாவை தான் காட்டுறாங்க. இங்கே நம்ம தம்பிக்காரன் பீர் அடிக்கிற இடத்துல தான் நம்ம கத்திஜாவை வந்திருக்கா. சில கொஸ்டின்ஸை நம்ம தம்பிக்காரன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோக்கு இன்னொரு பொண்ணு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கத்திஜா. நம்ம தம்பிக்காரன்னு சொல்கிறான், அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணுவேன், சும்மா ஜோக்கு தான் சொன்னேன், நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினைக்காதா, நீ ஹீரோக்கும் உனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நம்ம தம்பிக்காரன் சொல்லல. நம்ம கத்திஜாவுக்கு ரொம்பவே கோவம் தருது. உனக்கு கோவம் வரும்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கான ஆள் நம்ம எங்கள் அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாயை மூடு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ வந்துட்டு என்ன கேட்டா அது மட்டும் பதில் சொல்லு சரியா, மற்றதெல்லாம் தேவையில்லாமல் பேசாதன்னு கேட்கல. ஒரு முன்னாடி இன்னொரு பொண்ணு இருந்தால் அந்த வழி உனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம தம்பிக்கார சொல்கிறான். அந்த வழியை உன்னால் தாங்கக்கூட முடியாது, அதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லல. நீ மஸ்ட்டு லவ் பண்ணியிருக்கியா, உனக்கு லவ்வை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நம்ம கத்திஜா கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம தம்பிக்காரன் யோசிக்கிறான், லவ் பண்ணனால தாண்டி சொல்கிறேன் இந்த வழி எப்போ இருக்குன்னு. ஆக்சுவலாக நம்ம தம்பிக்காரன் கத்திஜா ஒன் சைடாக லவ் பண்ணி இருந்திருப்பான் முன்னாடி, அதனால் அந்த வழியை பற்றி நம்ம தம்பிக்காரனுக்கு கொஞ்சம் தெரியும். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அவங்க அப்பா அம்மாவை மீட் பண்ண வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்டெப் மதர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் அவங்க அப்பா தனியாக மீட் பண்ணலான்னு கூப்பிட்ருக்காரு போல். அதனால் ஹீரோவை தனியாக அவங்க அப்பாவை மீட் பண்ண விட்டுட்டு நம்ம ஹீரோயினை அவங்க ஸ்டெப் மதர் மீட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதோ இன்டர்வியூ நடக்கிற மாதிரி 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாங்க. இந்த சைடு இங்கே ஹீரோட அப்பா தான் சொல்கிறாரு, நீ எவ்வளோ ஒருத்தையை கூட்டிகிட்டு வர அவளெல்லாம் நான் பார்க்க முடியாதுடா. அதுக்காக நம்ம ஹீரோ சொல்கிறான், அவள் யாரோ ஒருத்தி இல்லைப்பா, நான் லவ் பண்ணுற பொண்ணு, நான் இது வரையிலும் அம்மா இறந்ததுல உங்ககிட்ட ஒன்றுமே கேட்டதில்லை, இது ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோட அப்பா சொல்கிறாரு, நீங்களாம் பெரிய பையன் ஆகிட்டீங்க, உங்களுக்கே தெரியும், ஆனால் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லவ் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஊர் சுற்றுற பொருள் கூட நீ சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குடா. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஜாதி மதம் பணக்காரங்க எதுவும் பார்க்குறா இல்லைப்பா, உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தான் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கோங்க, எனக்கு அந்த புள்ள தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவோட ஸ்டெப் மதர் கூட அப்படியே என்ன சமாளிச்சிட்டு இருக்காங்க.
அவங்க சொல்கிறாங்க ஹீரோ கிட்ட நிறைய பணம் இருக்கனால தான் நீ அவனை லவ் பண்ணுறிய அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் சும்மா வேணும்னே ஆமாம் ஹீரோ ரொம்ப பணக்காரனாக இருக்கார் அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இங்கே ஸ்டெப் மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ இதுவரையிலும் எத்தனையோ பொண்ணுங்க லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்த ஒரே பொண்ணு நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோ ஓ அப்படியா அப்போனா நான் ரொம்ப லக்கியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்டெப் மாதிரி சொல்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தனால எங்கள் மனசுக்குள்ளே வந்துடலான்னு பார்த்தாது, அப்படியே எங்கள் மனசுக்குள்ளேயே வந்தாலும் நீ தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நீங்களும் இந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்க தானே, உங்களை பார்த்தா தனியாக இருக்கிற மாதிரிலாம் தெரிலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிட்டே ஹீரோட ஸ்டெப் மாதிரி ரொம்பவே கோபமாகி பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அப்பா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் அவ்வளோதான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். நம்ம ஹீரோ தொட்ட இடம் விடாமல் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். அவங்க அப்பாவும் சொல்கிறாரு நீ என்னமோ பண்ணிட்டு போ, இது உன் லைஃபு, ஆனால் எனக்கு ஒரே விஷயந்தான் நான் இருக்கிற வரையிலும் இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பொண்ணு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பான ஹீரோ ஒத்துக்கிறான், நம்ம ஸ்டேட்டஸை மட்டும் கெடுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிடாது ஹீரோ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயினும் கடைசியிலே வெளியே வந்துடுறாங்க வீட்டை விட்டு. நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிட்டாரான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் ஒத்துக்கிட்டாரு, சரி ஸ்டெப் என்ன சொன்னாங்க வந்துட்டா அப்படின்னு கேட்கல. அவங்க ஒன்றும் சொல்லலையே, அவங்க அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் அமைதியாக ஒன்றும் சொல்லாமல் இருந்துக்கிட்டேன் நீ சொன்ன மாதிரியே அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் சொல்கிறாங்க ஹீரோட்ட. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க அடுத்து என்ன பிளான் அப்படின்னு கேட்கல. இனிமேல் நம்ம சீக்கிரட்டாக தான் மீட் பண்ணுவோம், எங்கள் அப்பாவுக்கு ஸ்டேட்டஸ்க்கு எடுக்கக்கூடாதுன்னு நம்ம 2 பேர்த்தையும் சீக்கிரட்டாக மீட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடு. அப்படியா நம்ம தான் உண்மையிலே பண்ணலையே, நம்ம அடிப்பு தானே லவ் பண்ணுறோம், அதனால் சீக்கிரட்டாகவே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நடக்க கூட தெரில அந்த ஹீல்ஸை போட்டுட்டு. நம்ம ஹீரோ இன்னும் இவளுக்கு நடக்க கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே தூக்கிட்டு போகிறான். இவன் தூக்கத்தை பார்த்துட்டு சீச்சி கீழே விடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லல. நம்ம ஹீரோ அமைதியாக இரு, இப்போ நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு, நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிற மாதிரியே கேட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை தூக்குற இந்த சீனில் தான் இந்த 7வது பார்ட்டியும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சுன்னா கீழே சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கும் கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு அடுத்த எபிசோடு நாளான்னைக்கு காலையில் 11 மணிக்கு ஷார்ப்பாக அப்லோட் பண்ணிடுறேன், அதாவது 8வது எபிசோடை. சரி அதுக்கு முன்னாடி நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கொடுத்து ஆளில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.